ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ஹெட்லைன்ஸை பார்த்தோம். அதாவது இந்தியா மேலே அமெரிக்கா வந்து 500% டேரிஃப் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது போட்டால் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஒரு சலசலப்பு போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னணி என்ன, இது ஏன் இப்போ வருது, இது வந்து எந்த பேசிஸில் அவங்க கொண்டு வராங்க, இது வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து ரூலாக ஆகலை. இது வந்து ஒரு ப்ரப்போசல் தான், ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து ப்ரப்போசல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து செனேட்டில் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து சைன் போடணும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ ப்ரப்போசல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவை டார்கெட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த ஒரு பில் கிடையாது. இது ஆக்சுவலாக இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஷனிங் ரஷ்யா ஆக்ட் ஆஃப் 2025. நம்ம இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தானோ அந்த மாதிரி அமெரிக்கா வந்து ரஷ்யாவை பார்ப்பாங்க. ஸோ இதனால் அவங்கள வந்து சாங்ஷன் பண்ணுற பில்லு மாதிரி தான் இது வந்து வருது. அதில் ஒரு சில கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி இந்தியாவும் சைனாவும் இங்கே வந்து அந்த பில்லை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே சவுத் கேரளைனாவோட செனேட்டர் லின்சி கிராம் அவர் வந்து ட்ரம்ப்போட ஒரு பெஸ்ட் அலை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே பைபார்ட்டிசன் சப்போர்ட்டில் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து ப்ரப்போசல் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இது பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பார்ட்டிக்காரங்களும் இந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மேல் சபையிலையும் சரி கீழ் சபையிலையும் சரி. இது வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அதிகம். ஸோ இது ஏன் இப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லட்னிக் அவர் என்ன பண்றாருன்னா 70% ஆஃப் த ரஷ்யன் ஆயிலை யாரு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில எபிசோட் இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து நிறைய ட்ரேட் டீல்ஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட சைன் பண்ணாரு. அந்த ஸ்டேஜில் இந்தியாவும் வந்து ஒரு நெகோசியேஷன் ஃபேஸில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கன் டெலிகேட்ஸும் சரி இந்தியன் டெலிகேட்ஸும் சரி அவங்க வந்து ட்ரேட் நெகோசியேஷன் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து அது ஒரு டீல் வந்து ரீச் ஆகலை. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ரீச் ஆகிட்டாங்க, ஆனால் இந்தியா மட்டும் ரீச் ஆகலை. அது ஏன் ஆகுன்னு அப்போ கேட்கும்போது இல்லைங்க அது ஒரு பெரிய கண்ட்ரி, நாங்கள் இவ்வளோ பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் டீல் இது பண்ணுவோம், பேச்சுவார்த்தை போயிட்டு தானே இருக்குது, நீங்கள் ஏன் வந்து அவசரப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் மீடியாக்கள்லாம் நிறைய ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பேசுகிறது நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த பேச்சு போய்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிய வந்தது இந்தியா வந்து இந்த டீலை சைன் பண்ணலை. அதுக்கு வந்து ஹவார்ட் லட்னிக் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எவ்ரி திங் ரெடியாக இருந்துச்சு, ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு டெட்லைன் மாதிரி இந்த டேட்டில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. மோடி வந்து கால் பண்ணி ட்ரம்ப் கிட்ட பேசி இதை வந்து சைன் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த ஃப்ரைடே வந்து அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி 2-3 ஃப்ரைடே போயிடுச்சு, அவங்க வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வார்த்தை விட்டுருந்தார். விச் மீன்ஸ் தட் சம்திங் ஏதோ அந்த டீலில் இந்தியாவுக்கு ஃபேவர் இல்லாத மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கணும். அதனால் வந்து சரி இது இப்போதைக்கு வந்து நமக்கு சாதகமாக இல்லை, ஏன்னா ட்ரேட் டீல் அப்படின்னாலே வின் வின் சிச்சுவேஷனில் தானே இருக்கணும். இது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு பார்ட்டி முக்கியமாக வந்து இந்தியா சைடில் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்க வந்து சைன் பண்ணல அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது. ஸோ இதனால் வந்து இது ப்ரெஷர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த 500% வந்து பில்லு கொண்டு வரதா இங்கே இருக்க நியூஸ் மீடியாக்களும் சரி இங்கே இருக்க வட்டாரத்துலையும் எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இந்த 500% டேரிஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்லேருந்து வர ப்ராடக்ட் அவங்களுக்கெல்லாம் 500% டேரிஃப் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பில்லை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லு வந்து எப்படின்னா அந்த ஒரு வேளை பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் ஆன உடனே அந்த கண்ட்ரீஸ் மேலெலாம் வந்து 500% டேரிஃப் போயிடுமானா இந்த பில் அப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணல. இந்த பில் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பாஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரிஸ் மேலே வந்து 500% டேரிஃப் வந்துருமானா அப்படி வராது. இந்த பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட இந்த கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் போடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் வழங்கப்படுது. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் தட் பிரசிடென்ட் ட்ரம்ப்போ இல்லை மற்ற பிரசிடென்ட்டோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து வேணும்னா போடலாம், இல்லைன்னா போடாமல் இருக்கலாம். இதுதான் வந்து இந்த ஒரு பேசிக்கான ஒரு ரூல். அண்ட் இதில் வந்து அவங்க என்ன பண்ணலான்னா வேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 டேஸ் வரைக்கும் ஓகே இந்த கண்ட்ரி கிட்ட நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அதனால் நான் வந்து 180 டேஸ் வரைக்கும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாமல் தடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் அந்த டைம் பீரியடில் ட்ரேட் நெகோசியேஷனோ இல்லை வேறு ஏதோ வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து வேற ஒரு பில்லை வந்து ஞாபகப்படுத்தணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 காட்ஸா CAATSA அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் மெடல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வந்து ஊடுருவி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு ரஷ்யா மேலே வந்து யாரெல்லாம் ரஷ்யாவோட ஆயுதத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ரூல் கொண்டு வந்து அடுத்த வருஷமே இந்தியா வந்து S-400 மிசைல் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட அந்த மிசைல்லாம் யூஸ் பண்ணோம். அந்த நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போது அந்த ஏற்கனவே அந்த காட்ஸா அப்படின்ற அந்த சாங்ஷன் இருக்கும்போது இப்போ
அதே பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த 500% டேரிஃப் போடலாம் அப்படின்ற அந்த ரூலை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் ரஷ்யாக்கு ட்ரேட் டீல் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஒரு நெகோஷியேஷன் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. முதல்ல இந்த காட்ஸா சாங்ஷனில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து மிலிட்ரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குற அந்த கண்ட்ரிஸ் மேலே சாங்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் டிசைன் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கேருந்து அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து அவங்க ரஷ்யா கிட்ட ஆயில் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க மேலே சாங்ஷன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த ஃபேஸில் தான் இப்போதைக்கு இருக்குது. பட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு வேளை இது பாஸ் ஆயிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னு வந்து லைட்டாக ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸில் நீங்கள் மேட் இன் சைனா அப்படின்னு பொருள் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு 100 பொருட்களில் நீங்கள் அட்லீஸ்ட் 80% மேட் இன் சைனா இருக்கும். மீதி 20% தான் மேட் இன் யூஎஸ்ஏ இல்லை அதர் கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து யூஎஸ் வந்து சைனா கிட்ட இருந்து இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து வாங்கி அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை அதை சுற்றி வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் 500% டேரிஃப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சைனாவே இந்தியாவையும் பாதிக்கிறத விட அது அமெரிக்காவை தான் பயங்கரமாக பாதிக்கும். ஏன்னா 500% அப்படிங்கிறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் $10 நீங்கள் வந்து இங்கே ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த 500% ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த முதல்ல அந்த $10 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த $50 சேர்த்து ஒரு ட்ரெஸ் வந்து $60 வரும். ஒரு ட்ரெஸ் $60 இங்கே யாருமே வாங்க மாட்டாங்க. அது என்ன ஆகிடும்னா சைனாலேருந்து வர அந்த எல்லா எக்ஸ்போர்ட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சைனாலேருந்து இந்தியாவிலேருந்து வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வரதில்லை, நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வருது, ஆட்டோ பார்ட்ஸ் வருது, நிறைய விஷயங்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் கூட வந்து அங்கேருந்து வரும். ஸோ அதெல்லாம் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அது எல்லாமே கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த கண்ட்ரி பாதிக்கிறத விட அமெரிக்காவை தான் பாதிக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன இந்த காட்ஸா ஒரு சாங்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ஸா சாங்ஷன் இருந்தாலும் இந்தியா வந்து போய் அதை வாங்கினாங்க. அப்போ இந்தியாவுக்கு மேலே வந்து ஒரு சாங்ஷன் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க போடலை. யூஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அவங்க வந்து சாங்ஷன் நினச்சா போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க போடலை. அதே மாதிரி இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் அவங்க சாங்ஷன் போட்டு மீதி இருக்கிற ஏரியாவில் அவங்க வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர் அமெரிக்காவுக்கு வந்து இது நல்லது தான் அப்படின்ட்டு அதை வந்து வேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்படி தான் போகும் அப்படின்னு இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இது பில் வந்து அது பாஸ் ஆகுமா இல்லை அது கிட்ட வரும்போது நிறைய செனேட்டர்ஸ்லாம் பார்த்து 500% ஆன் சைனாவா, இதெல்லாம் வந்து நமக்கு வேலைக்காகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ அந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அப்போ கிட்ட ஓட்டு போட வரும்போது சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நெருங்கும் போது தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது அவங்களோட பாஷையிலேயே நீங்கள் இன்ஸ்டாகிராம் சொல்லும்போதே இந்த பில்லை ப்ரப்போஸ் பண்ணவர் அவர் சொல்லும்போதே இது வந்து ட்ரெமெண்டஸ் லெவரேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டீல் சைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த நாட்டு கூட டீல் சைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர இது வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அந்த டீல் வந்து இல்லை. அண்ட் அதை அவங்க எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து டோட்டல் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போவே வந்து நிறைய பேர் வந்து இல்லை நான் போயிட்டு வந்து பொருட்கள் வாங்கி வச்சுக்கிறேன், நான் வந்து அரிசி பருப்பு வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு இப்போவே போய் ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அண்ட் பாஸ் ஆகாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்ட்டு நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்போ வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போவே எதுவுமே வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தர subscribe.